எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. சாமிகளா, ஒரு 10 நிமிஷம் இப்படி வந்து உட்கார்றீங்களா சாமிகளா? உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லணும் சாமிகளா. இந்த உலகத்துல 2 வகையான ஆயுதம் இருக்கு சாமிகளா. ஒரு ஆயுதம் ரத்தத்தை எடுக்கும், அது உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஆயுதம் என்ன தெரியுமா சாமி? அது ரத்தத்தை உங்களுக்கு மறைமுகமா கொடுக்கும் சாமி. அதுதான் சாமி அன்பு சாமி. சின்னதா நினைக்கிறியா சாமி? இது பெருசு சாமி. அன்பு அருளையும் கொடுக்கும், அத்தோட இல்ல சாமி, காசு பணமும் கொடுக்கும் சாமி. உனக்கு ஒரு அன்பு கதை சொல்லணும் சாமி. தாளம்பட்டி கிராமத்துல தனசேகர்னு ஒருத்தன் இருந்தான் சாமி. அந்த தனசேகர் அவங்க வீட்டு மாரியம்மாவோட சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தான் சாமி. அவனுக்கு அப்படி ஒன்றும் பெருசா வசதி இல்லை சாமி. அரக்காணி நிலத்தை வச்சுக்கிட்டு அரை வயிறோ முக்கால் வயிறோ கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தான் சாமி. 3 பிள்ளைங்க இருந்துச்சு சாமி. 3 பிள்ளைங்களையும் கஷ்டத்தோட கஷ்டமா வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இப்போ அந்த 3 பிள்ளைங்களும் தனித்தனியா குடும்பம் புள்ள குட்டின்னு ஆகி தனித்தனி ஊர்ல இருக்குங்க சாமி. இந்த தனசேகருக்கும் அவங்க வீட்டு மாரியம்மாவுக்கும் வயசு ரொம்ப ரொம்ப ஆகிட்டே போகுது சாமி. வயசு ஏறி போய் அவங்க கொஞ்சம் நடக்க கூட கஷ்டப்பட்டாங்க சாமி. ஒரு நாள் பாயில படுத்திருந்த மாரியம்மாவை காலையில காலம் கொண்டு போயிட்டான் சாமி. பொல பொலன்னு தண்ணி கண்ணு பூரா ஆறா சிந்துற மாதிரி அழுகுறான் சாமி தனசேகரு. அப்புறம் சாமி ஒரு வழியா அழுகையெல்லாம் அடங்கி ஆசுவாசமாகி அக்கம் பக்கம் சொல்லி ஆள் பேரெல்லாம் வந்து அப்புறம் இவங்க 3 பசங்களுக்கும் தகவல் சொல்லி 3 மகன்களும் வந்து நல்லபடியா அடக்கமானது சாமி. அப்புறம் சாமி அந்த ஊர்ல இவன் மேல அன்பா இருக்க 4-5 பேர் வந்து சொல்றாங்க, தனசேகர் நீ இன்னமே இந்த வீட்டுல தனியா இருக்க வேண்டாம்ப்பா, உனக்கும் ரொம்ப வயசாயிட்டே போகுது, இப்பயே வந்து வயசு ரொம்ப ஆச்சு, உன்னால நடக்க கூட முடியல, தாங்கி தாங்கி நடக்கிற, நீ ஒவ்வொரு மகன் வீட்லையும், உனக்கு தான் 3 மகன் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு மகன் வீட்லையும் போய் 4 மாசம் இருப்பா, வருஷம் முடிஞ்ச உடனே இங்க ராசிக்காக வந்து 2 நாள் தங்கலாம்ப்பா, இந்த வீட்டை விற்க வேண்டாம்ப்பா, வித்தாலும் விலை போகாது, இது சின்ன வீடா பாலடைஞ்சு போய் ரொம்ப பழசாத்தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாமி. அதுக்கு இந்த தனசேகர் அரை மனசா இருக்கான் சாமி. ஒத்துக்கிறதாவும் இல்ல ஒத்துக்காமையும் இல்ல சாமி, அரை மனசா இருக்கான் சாமி. அப்புறம் சாமி பக்கத்து தெருல இவனோட பாலிய சிநேகிதன் வரதன்னு ஒருத்தன் இருக்கான் சாமி. அந்த ஊருக்காரங்களுக்கு வரதன்னா உடனே மட்டுப்படாது சாமி, அவனை வாச்சாத்தி வாத்தியார்னா தான் தெரியும் சாமி. ஏன்னா அந்த வரதன் பிறந்து வளர்ந்தது தாளம்பட்டியா இருந்தாலும் அவன் வாத்தியாரா வேலை பார்த்தான் சாமி அந்த வாச்சாத்தி கிராமத்துல. அதனால வாச்சாத்தி வாத்தியார்னே சொல்லி எல்லாருக்கும் பழகி போச்சு சாமி. அவன் கை காலெல்லாம் ஓஞ்சு அவனோட உத்தியோக வருஷம் எல்லாம் முடிஞ்சு இங்க வந்துட்டான் சாமி. இங்க வந்து அவனுக்கும் ஒரு பாலடைஞ்ச வீடு, சின்ன வீடு ஒன்று இருக்கு சாமி, அங்க இருக்கான் சாமி. அவனுக்கு கல்யாணம் காட்சி எதுவும் ஆகல சாமி, குழந்தை குட்டி எதுவும் இல்லை சாமி, தனி ஆளுதான் சாமி. அவனும் வந்து சொன்ன உடனே இவன் அன்புனால கட்டுப்பட்டு அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டான் சாமி. சரின்ட்டு அந்த கிராமத்துக்கு அவங்கவுங்க கிராமத்துக்கு மகன்கள் தங்கியிருக்க கிராமத்துக்கு 4 மாசம் போய் இருக்கிறதுன்ட்டு முடிவாச்சு சாமி. அதுக்கு அந்த 3 மகன்களும் நல்லா பரிபூரணமா ஒத்துக்கிட்டாங்க சாமி. அப்புறம் சாமி 16ஆம் நாள் காரியம் முடிஞ்ச உடனே மகன் மோகன சுந்தரத்தோட இருப்பு ஊருக்கு போறாங்க சாமி. அதான் சாமி நீ வத்தரா இருப்புன்னு சொல்லுவல்ல சாமி, அந்த ஊருக்கு போறாங்க சாமி. அந்த ஊர்ல தான் சாமி மோகன சுந்தரம் பொண்டாட்டி ஒரு பிள்ளையோட ரொம்ப வருஷமா இருக்கான் சாமி. அவன் இருக்கிறது சொந்த வீடு சாமி. நாளும் பொழுதும் மகன் மருமக பேரப்புள்ளன்னு போயிட்டே இருந்தது சாமி. மருமக சாமி அவ
தனசேகருக்கு அவன் துணிமணியெல்லாம் எப்படி துவைக்கிறது, துவைக்கிற போட்டிக்குள்ள போட்டு தண்ணி ஊற்றி சோப்பு மருந்தை கலந்து எப்படி துணியெல்லாம் துவைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தா சாமி. இவன் தனசேகர் 2 நாளைக்கு ஒரு தடவை துவைக்கிற துணியெல்லாம் துவைக்கிற பொட்டியில் போட்டு துவைச்சி எடுத்துப்பான் சாமி. அப்புறம் சாமி காலம்புற 2 3 இட்லியை சாப்பிட்டுட்டு பேரப்பிள்ளைய கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட சொன்னா சாமி மருமக. அது வரலையும் மருமக தான் சாமி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் மாமா தனசேகர் வந்த உடனே அவருக்கு 2 நாள் பள்ளிக்கூடத்தை போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மாமாவைத்தான் தனசேகரைத்தான் டெய்லி போய் பள்ளிக்கூடத்தில் போய் விட்டுட்டு வர சொன்னது சாமி. இவனும் டெய்லி போய் 2 இட்லியை சாப்பிட்டுட்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் போய் விட்டுட்டு வருவான் சாமி. அப்புறம் சாமி வீட்டுக்கு வந்து 4 சக்கர வாகனத்தையும் அது நிப்பாட்டி இருக்கிற இடம் பூரா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விடுவான் சாமி. அதுக்கு முன்னாடி மகனாவது மருமகளாவது அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சாமி. அப்புறம் சாமி 4 மாதம் இப்படியே முடிஞ்சு போச்சு சாமி. 4வது மாதம் முடிகிறப்ப 2வது மகன் சண்முகப்பாண்டி வந்தான் சாமி அண்ணன் வீட்டுக்கு. அண்ணன் மோகனசுந்தரம் வீட்டுக்கு வந்து இந்த தனசேகரை செம்பட்டி கிராமத்துக்கு கூட்டிட்டு போறான் சாமி. செம்பட்டியில தான் சாமி அவன் பொண்டாட்டி ஒரு பிள்ளையோட ரொம்ப வருஷமா இருக்கான் சாமி. அவனுக்கும் சொந்த வீடு சாமி. சர்க்கார் கம்பெனியில நல்ல வேலை நல்ல சம்பளம் சாமி. இங்கேயும் நாளும் பொழுதும் மகன் மருமக பேரப்புள்ளன்னு போயிட்டு இருந்தது சாமி. 2 3 நாள் கழிச்சு மருமக கேட்டா, மாமா உங்களுக்கு அக்கா சொல்லி கொடுத்தாங்களாம்ல துணி துவைக்கிறதெல்லாம் எப்படி துணி துவைக்கிற பொட்டிக்குள்ள போட்டு சோப்பு மருந்தெல்லாம் கலந்து துணி துவைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களாம்ல அப்படின்ன உடனே இவரும் ஆமாம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு சாமி. அப்புறம் இவர் அங்கேயும் பழைய மாதிரியே துணியெல்லாம் போட்டு துணி துவைக்கிற பொட்டிக்குள்ளே போட்டு துவைச்சி எடுத்துக்கிட்டாரு சாமி. மோகனசுந்தரம் வீட்டில் சொன்ன மாதிரியே அந்த மருமக சொன்ன மாதிரியே இந்த மருமகளும் மாமா நீங்கள் என்னமோ போய் பிள்ளைய போய் பள்ளிக்கூடத்துக்கு விட்டு பள்ளிக்கூடத்துலேருந்து அழைச்சிட்டு வந்துருங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே இவரும் அதே மாதிரி பண்ணார் சாமி. 2 3 நாள் போன உடனே மருமக சொன்னா, மாமா உங்களுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும், நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்கும், டெய்லி இந்த 4 சக்கர வண்டியை தொடச்சிருங்க மாமா, அப்படியே அந்த நிப்பாட்டிருக்க இடத்தெல்லாம் கொஞ்சம் கழுவி விட்டுருங்க மாமா அப்படின்னோடனே இவரும் அதே மாதிரியே பண்ணாரு சாமி. இப்படியே 4 மாசம் முடிஞ்சிருச்சு சாமி. அப்புறம் 3வது மகன் மாரியப்பன் வந்தான் சாமி. மாரியப்பன் அப்பாவை கூட்டிகிட்டு மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து ரயில் வண்டியில் ஜோலார்பேட்டை போகிறாங்க சாமி. ஜோலார்பேட்டையில் தான் சாமி ரொம்ப வருஷமாக இருக்கான். ஊர் தான் சாமி பெரிய ஊர். இவன் இருக்கிறது துக்குனியோண்டு வீடு சாமி. வாடகை வீட்டில் தான் சாமி இருக்கான். பொண்டாட்டியும் ஒரு மாரியம்மா சின்ன குட்டி மாரியம்மா மக சாமி 3 பேரும் இருக்காங்க சாமி. ஜோலார்பேட்டை வந்த உடனே அப்பாவும் மகனும் வீட்டுக்கு போகிறாங்க சாமி. வீட்டுக்கு போன உடனே மருமக மாரியம்மா விறகடுப்புல வெந்நீர் வச்சு இவருக்கு குளிக்க கொடுத்தது சாமி. விறகடுப்பு தான் சாமி ரொம்ப வருஷமா விறகடுப்பு தான் சாமி வச்சிருக்காங்க. குட்டியோண்டு வீட்டுல விறகடுப்பை மூட்டி அதுல புகையெல்லாம் வெளியில போய் ரொம்ப கஷ்டத்தோட தான் சாமி இருக்காங்க. குளிச்சு முடிச்ச உடனே சாமி வெளியிலேருந்து இந்த மருமக மாரியம்மா உள்ள ஓடி வந்து, மாமா வெளியில ஒரு அருந்த செருப்பு ஒன்று இருக்கு மாமா, அது யாரோடது மாமான்னு கேட்குறா சாமி. அதுக்கு இவன் சொல்றான், ஏம்மா அது என்னோடது தான் அப்படிங்கிறான் சாமி. உடனே இந்த மருமக மாரியம்மா, ஐயோ மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க, என்கிட்ட முன்னாடியே சொல்றது இல்லையா அப்படின்ட்டு இவனை பலவந்தமா ஒரு செருப்பு கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு நல்ல செருப்பா ஒன்று வாங்கி கொடுத்தா சாமி. அப்புறம் சாமி மக்கியா நாள் இவன் துணிமணியெல்லாம் துவைக்கிறதுக்காக ஒரு வாளியில் ஊற போட்டு அதை எடுத்து சோப்பு போட்டு துவைச்சிக்கிட்டு இருக்கான் சாமி. அப்போ இந்த மருமக மாரியம்மா ஓடி வந்து, என்னமாமா பண்ணுறீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் துவைக்கலாமா அப்படின்ட்டு பலவந்தமாக அந்த துணியெல்லாம் வாங்கி அவ சோப்பு போட்டு அழகாக துவைச்சி காய வச்சு மடித்து கொடுத்தா சாமி மறுநாள். அப்புறம் சாமி இவன் வெளியில நிக்கிற 2 சக்கர வண்டி சாமி இந்த மருமக மாரியம்மாவோடது. அதை கழுவுறப்பையும் இந்த மருமக மாரியம்மா ஓடி வந்து, மாமா நீங்க வண்டியெல்லாம் கழுவக்கூடாது, நீங்க ஓய்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளே கழுவுறா சாமி. தினசரி அவ தான் கழுவுறா சாமி. எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டு பார்க்கறா சாமி. பள்ளிக்கூடத்துக்கும் இவர் அனுப்புறது இல்லை சாமி, நானே கூட்டிட்டு போறேன்ட்டு சொல்லி அந்த மருமக மாரியம்மாவே பிள்ளைய கொண்டு விட்டுட்டு இருக்கா சாமி. அதே மாதிரி தான் சாமி எல்லாமே அவ பண்றா சாமி. துவைக்கிறதும் கடைசி வரையிலையும் இவளே அவருக்கு எல்லாம் துவைச்சு கொடுத்தா சாமி.
அப்புறம் 4 மாசம் முடிஞ்ச உடனே இவன் ஊருக்கு புறப்பட தயாரா இருக்கான் சாமி. அப்ப இந்த மருமக மாரியம்மா அவங்கிட்ட வந்து கெஞ்சுறா சாமி. மாமா, நீங்க இந்த தள்ளாத வயசுல இப்படி கஷ்டப்படக்கூடாது. நீங்க ஏன் மாமா ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் போய் 4 மாசம் இருக்கீங்க? பேசாம எங்க வீட்லயே இருந்துருங்க மாமா. நாங்க உங்களை நல்லா கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு கெஞ்சுறா சாமி. ஆனா இந்த தனசேகரு அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான் சாமி. சாமி, புறப்படுற நாள் வந்துருச்சு சாமி. புறப்படுற நாள் வர்றப்ப அவன் மகன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு 2 மணி நேரம் கூட அனுமதி தர மாட்டேங்கிறாங்க சாமி. அது ஒரு சின்ன கடை சாமி. அது தனியாள் நடத்துறது சாமி. அவன் ரொம்ப கடுமையா இருப்பான் சாமி. அதனால ஒரு 2 மணி நேரம் அனுமதி கூட தர மாட்டேங்கிறாங்க சாமி. அதனால இந்த மருமக மாரியம்மா அவளோட வண்டியை எடுத்துட்டு இவரை கூட்டிட்டு போறா சாமி. ரயில் வண்டியெல்லாம் நிக்கிற வீட்டுக்கு 2 சக்கர வண்டியில மாமாவை உட்கார வச்சு இந்த மருமக மாரியம்மா கூட்டிட்டு போறா சாமி. போற வழியில இந்த தனசேகர் கேட்குறான் மருமக மாரியம்மாட்ட, ஏம்மா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் உன் முதுகுல சாஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான் சாமி. அதுக்கு இந்த மருமக மாரியம்மா சொல்றா, மாமா, இந்த வெயில்னால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒன்றும் பயப்படாதீங்க மாமா, நீங்க என் முதுகுல சாஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றா சாமி. அப்புறம் இந்த தனசேகர் அப்படியே மருமக மாரியம்மா முதுகுல சாஞ்சுக்கிறான் சாமி. 5 நிமிஷத்துல ரயில் வண்டி நிக்கிற வீடு வந்துருச்சு சாமி. ரயில் வண்டியில மாமாவை உட்கார வச்சு ரயில் புறப்படுற வரலையும் இந்த மருமக மாரியம்மா அங்கேயே இருந்து அவரை வழி அனுப்பிட்டு கிளம்புறா சாமி. ரயில் வண்டியில போறப்ப இந்த தனசேகர் மனசுக்குள்ள சிரிக்கிறான் சாமி. ஏன் சிரிக்கிறான்னா, இவன் தலைவலிக்குதுன்ட்டு நம்ம சும்மா சொன்னோம், அத மருமக நம்பிட்டா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சு சிரிக்கிறான் சாமி. இவன் நினைக்கிறான், நம்ம வந்து அவளை நான் பெறாத மகன்னு நினைச்சு அவ முதுகுல அன்பா சாஞ்சிக்கணும்னு நினைச்சு நான் போய் சொல்லி தலைவலிக்குது சாஞ்சிக்கிறேன்னு அனுமதி கேட்டேன், அவ நம்பிட்டா. ஆனா எனக்கு ஒரு மக முதுகுல சாஞ்ச திருப்தி கிடைச்சது அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாரு சாமி. இவர் போக வேண்டிய இடம் வந்துருச்சு சாமி. அங்கே இறங்கி இவர் ஊரு பக்கத்துல தாளம்பட்டி கிராமத்துக்கு போறதுக்கு எந்த வசதியும் கிடையாது சாமி, எந்த வண்டியும் கிடையாது சாமி, எந்த வாகனமும் கிடையாது சாமி. அதனால ஒரு முக்கோணம் 3 சக்கர வண்டியில ஒரு தொகை பேசிட்டு இவர் தாளம்பட்டி போய் இவர் வீட்டுக்கு போயிட்டாரு சாமி. வீட்டுக்கு போய் ஒரு 7-8 நாள் தனிமையிலேயே இருந்தாரு சாமி. அந்த தனிமை கூட அவருக்கு இன்பமா இருந்தது சாமி. ஏன்னா அவரு இந்த 3வது மருமகளை நினைச்சு அந்த இன்பமான நினப்புல இருந்தாரு சாமி. தான் பெறாத மகன்ட்டு நினைச்சு ரொம்ப இன்பமான நினப்புல இருந்தாரு சாமி. மொதல் 2 மருமகளும் பணக்காரிங்களா இருந்தும் கூட தன்னை பெருசா கவனிக்கல. ஆனா 3வது மருமக ஏழையா இருந்தாலும் கூட தன்னை அன்பா கவனிச்சுக்கிட்டாலே கடைசி வரலையும் அப்படின்ட்டு இவரு நினப்பெல்லாம் அப்படியே மகிழ்ச்சியா இருந்தது சாமி. அந்த சமயத்துல சாமி வெளியில கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு சாமி. இவரு தள்ளாடி தள்ளாடி போய் கதவை திறக்கிறாரு சாமி. அங்க பார்த்தா இவர் பாழிய சிநேகிதன் அந்த வாச்சாத்தி வாத்தியாரு வரதன் இருக்கான்ல சாமி, அவன் நிக்கிறான் சாமி. அப்புறம் 2 பேரும் வந்து உள்ள வந்து ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க சாமி. ஒரு 30 நிமிஷம் நல்லது கெட்டதெல்லாம் 2 பேரும் மனம் விட்டு பேசிக்கிறாங்க சாமி. அப்புறம் இந்த வாச்சாத்தி வாத்தியாரு சொல்லிக்கிட்டு விடைபெற்று போறான் சாமி. போறப்ப திடீர்னு ஒரு விக்கல் சத்தம் கேட்குது சாமி. இவன் திரும்பி பார்க்கறான். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டான், அது விக்கல் இல்ல, இந்த தனசேகரோட கடைசி மூச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டான் சாமி. அப்புறம் என்ன சாமி, சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அப்புறம் எல்லாம் வந்தாங்க சாமி. 3 மகன் 3 மருமக ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க சாமி. அப்புறம் இந்த வாச்சாத்தி வாத்தியார் தலைமையில அடக்கமெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது சாமி. அப்புறம் 2 நாள் கழிச்சு இந்த வாச்சாத்தி வாத்தியாரு நேரா ஜோலார்பேட்டை போய் இந்த 3வது மகன் மாரியப்பனையும் மருமகளையும் பார்க்கறாரு சாமி. பார்த்து அவங்கள்ட்ட ஒரு கருப்பும் வெள்ளையும் கலந்து துரு ஏறின ஒரு பெட்டியை கொடுத்து அதை திறந்தும் காமிக்கிறாரு சாமி. அது உள்ள பாத்தீங்கன்னா 2 வைர வளையல் அப்படியே தகதகன்னு ஜொலிக்குது சாமி. அதை பார்த்த உடனே இந்த மாரியப்பனும் இந்த மருமகளும் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க சாமி. இந்த வாத்தியார்ட்ட கேட்குறாங்க, ஏன் வாத்தியாரையா இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது, இது எதுக்கு எங்கள்கிட்ட தரீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்குறாங்க சாமி.
வாத்தியார் நடந்த கதையெல்லாம் சொல்றாரு சாமி. இந்த மாதிரி நானும் தனசேகரும் பேசிட்டு இருந்தப்ப அவன் கடைசி மூச்சு என் கண்ணு எதிர என் கண்ணு முன்னால தான் விட்டான். அவன் படுத்துக்கிட்டே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அந்த கடைசி 30 நிமிஷமும் ஒரு வினாடி கூட அவன் வீணடிக்கல. அவனுக்கே தெரியாத ஒரு ரகசியம் 2 நாள் முன்னாடி தான் அவனுக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை சொன்னாமா. அதை நான் உங்கள்கிட்டையும் சொல்றேன் அப்படின்னு வாத்தியார் சொல்றாரு. ஆலம்பட்டி கிராமத்துல உள்ள உங்க வீட்டோட நிலைமை உங்களுக்கே நல்லா தெரியும், ஊருக்கும் நல்லா தெரியும். அது ஒரு பாழடைஞ்ச வீடு. அது நீங்க புழங்குறதே இல்லை. பழைய காலத்து வீடு. அது அங்கங்கே சிதைஞ்சு அங்கங்கே குடிசை மாதிரி இருக்கும். அதுல கடைசி பகுதிக்கு நீங்க சுத்தமா போறதில்ல. ஆனா அன்னைக்கு மட்டும் அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டதாம். அதுல கடைசி பக்கம் இடது கை பக்கம் அவன் போகணும்னு ஒரு உணர்வு ஏற்பட்டதாம். அங்கே போய் பார்த்துருக்கான். என்னைக்கும் இல்லாம கருப்பு மண்ணா அப்படியே மண்டி கிடந்ததாம். அதுல கையை விட்டு பார்த்தப்ப அதுல ஒரு பொட்டி ஒன்று இருந்ததாம். அது கருப்பு கலர்ல இருந்ததாம். ஆனா அது உண்மையிலேயே அது வெள்ளை கலரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த வெள்ளை கலரு காலப்போக்குல துருப்பிடிச்சு கருப்பாச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். அதை அவன் கஷ்டப்பட்டு திறந்துட்டு பார்த்துருக்காமா. அப்பதான் இந்த 2 வளையலை பார்த்தானா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி இதை உங்கள்கிட்ட கொடுத்து இதை மறுக்காம ஏத்துக்க சொன்னாமா அப்படின்னு சொல்றான் சாமி. அவன் கஷ்டப்பட்டு அந்த பொட்டியை திறந்து பார்த்துருக்கான். அதுல இந்த 2 வைர வளையல் இருந்திருக்கு. இந்த வைர வளையல் மதிப்பு எனக்கும் அவனுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்க 2 பேருமே சின்ன வயசுல நகை சம்பந்தப்பட்ட வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம்தான் அதுல நஷ்டம் ஆகி 2 பேரும் இந்த வியாபாரத்தை விட்டோம். ஆனா எங்களுக்கு இதோட மதிப்பெல்லாம் தெரியும். இந்த 2 வைர வளையலையும் என்கிட்ட கொடுத்து இதை உங்கள்கிட்ட கொடுத்து உங்களை இதை வித்து நல்லபடியா இருக்க சொன்னான். நீங்க எக்காரணத்தை கொண்டும் மறுக்க கூடாதான். நீங்க மறுத்தீங்கன்னா அவன் ஆத்மா சாந்தி அடையாதான். அதையும் என்கிட்ட சொல்ல சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில தகவல்கள்லாம் சொன்னான் அப்படின்ட்டு இந்த வாத்தியாரு அதையும் சொல்றாரு சாமி. இந்த தனசேகர் சொன்னானா அவங்க அப்பாவுக்கு இது சம்பந்தமா தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால இவங்க பாட்டனாருக்கு தெரிஞ்சிருக்கலாம். 2வது இவர் கேள்விப்பட்டிருக்காராம். இவங்க பாட்டனாரு அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்துலலாம் பல சம்பவங்கள் இந்த மாதிரி நகை சம்பந்தப்பட்ட வரலாறாவே இருக்குமா. ஏதோ இவங்க வீட்டில் நகையோ வைரமோ என்னமோ இருக்குங்கிற மாதிரி அப்போ உள்ள ஜனங்கள்லாம் பேசிப்பாங்களாம். அப்போ வியாபாரம் பண்ணவங்க எல்லாம் கூடி சதி செஞ்சதுனால இவங்க பாட்டனார் தன்னோட உயிருக்கும் தன்னோட உடைமைக்கும் பயந்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒளிய வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில கதையெல்லாம் இருக்குமா. ஆனா அது கதை இல்லை, இப்பதான் அது உண்மைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தனசேகர் சொன்னான். அப்புறம் இந்த வாத்தியார் சொல்றாரு, அவனோட கடைசி ஆசைமா இதையும் அவன் 2-3 முறை என்கிட்ட சொன்னான். இதை உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி வேற சொன்னான். அதாவது நீங்க இந்த 2 வைர வளையலையும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஏத்துக்கணுமா. இது நல்ல முறையில சம்பாதிச்சது தானா. ஏன்னா அவங்க பாட்டனாரெல்லாம் நகை வியாபாரத்துல இருந்தவங்க தான். இது யாரையும் ஏமாத்தாம நல்ல முறையில சம்பாதிச்சதுனால இதை நீங்க குற்ற உணர்ச்சி இல்லாம ஏத்துக்கிட்டு இதை நீங்க வச்சு பணமாக்கி வீடெல்லாம் வாங்கணும். ஒரு நல்ல வீடா கட்டுங்கம்மான்னு சொன்னான். நல்ல வீடா கட்டி நல்ல வண்டியா வாங்கிக்கிங்கன்னு சொன்னான். பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னான். அதே சமயம் சில பொதுவான நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்த சொன்னான். நீங்க வருஷத்துக்கு 2 முறை கண்டிப்பா அன்னதானம் பண்ணணுமா அப்படிங்கிறது அவனோட கடைசி ஆசைமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாரியம்மாவும் இந்த மாரியப்பனும் அப்படியே கண்கலங்கி அதை வாங்கிக்கிறாங்க சாமி. அப்புறம் என்ன சாமி, இன்னைக்கு அவங்க பங்களாவில் அந்த பூஜை அறையில் சாமி படத்துக்கு மேலே அவரோட ஃபோட்டோ இருக்கு சாமி. அந்த தனசேகரோட ஃபோட்டோ இருக்கு சாமி. அதை அவங்க பார்த்து அவங்க மனசார வந்தனம் பண்ணிட்டு இருக்காங்க சாமி. பார்த்தீங்களா சாமி, அன்பு என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்களா சாமி. அன்பு ஒரு பெரிய ஆயுதம் சாமி. அன்பு உங்களுக்கு பொன் பொருளும் கொடுக்கும், அருளும் கொடுக்கும் சாமி.